ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு ரிலேட்டிவிஸ்டிக் லெக்ராஞ்சியன். ஸோ டாப்பிக்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பேசிக்காக சில கான்செப்ட் புரியணும். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து லீஸ்ட் ஆக்ஷன் பிரின்சிபல். ஸோ லீஸ்ட் ஆக்ஷன் பிரின்சிபல் அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஒரு அனாலஜி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு சென்னையிலேருந்து ஒரு பிளேஸ்க்கு ரீச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எந்த பாத்தில் நம்ம எடுத்தோம்னா நம்ம சீக்கிரம் ரீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி நேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு எந்த பாத்தை சூஸ் பண்ணால் நம்ம சீக்கிரம் ரீச் பண்ணுவோம். சப்போஸ் நான் இங்கேருந்து ஒரு டார்ச் அடிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ரிசீவ் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த பிளேஸில் எடுக்கிறீங்க, நான் இங்கேருந்து டார்ச் அடிக்கிறேன் அப்படின்னா லைட்டு வந்து எந்த பாத்து வந்து உங்களுக்கு சீக்கிரம் ரீச் பண்ணுமோ அந்த பாத்து சூஸ் பண்ணும். ஸோ அதை என்ன சொல்லுவோம், லீஸ்ட் ஆக்ஷன் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா S is equal to இன்டெக்ரல் ஆஃப் எல் இன்டூ டிடின்னு எடுத்துப்போம். இந்த எல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா லக்ராஞ்சியனோட ஃபார்முலேஷன் எல் இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் வி. இதில் டீங்கிறது கைனட்டிக் எனர்ஜி, விங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டைலேஷன். ஸோ டைம் டைலேஷன் நீங்கள் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்படாமல் இருப்பீங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிளேஸில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கீங்க, அதாவது ரெஸ்ட்டில் இருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டை வந்து பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருக்குது, ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் என்ன பண்ணுறாரு உங்கள் ஃப்ரெண்டு வந்து போயிட்டுருக்காரு. ஸோ அப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் வந்து டைம் இருக்குது, ஒரு வால் கிளாக் இருக்குது. ஓகே, டைம் அதில் ஓடிட்டுருக்கு. நீங்கள் அந்த வால் கிளாக்கை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த வால் கிளாக் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். பட் இன் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த டைம் வந்து நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு விஷயம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறப்போ நமக்கு டைம் வந்து ஸ்லோ ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டைம் டைலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக டைம் டைலேஷன் நீங்கள் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ரிலேட்டிவிஸ்டிக் லெக்ராஞ்சியன் இந்த டாபிக் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா. ஸோ லெக்ராஞ்சியனை வந்து ரிலேட்டிவிஸ்டிக்காக நம்ம எழுத போகிறோம். அப்படி எழுதுறப்போ நமக்கு வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற லெக்ராஞ்சியனோ ரிலேட்டிவிஸ்டிக் கண்டிஷனில் யூஸ் பண்ணுற லெக்ராஞ்சியனோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேறு ரிசல்ட் வந்து கொடுக்கும். நமக்கு என்ன சேம் ரிசல்ட் வேணும் நமக்கு வந்து. இந்த இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சில டேர்ம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். எதுக்காக நம்ம இந்த எக்ஸ்ட்ரா டேர்ம் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளுடைய லெக்ராஞ்சியன் வந்து இன்வேரியண்ட்டாக இருக்கும். ஸோ இன்வேரியண்ட் அப்படின்னா இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, நார்மலாக நம்ம வந்து ஒரு வால் கிளாக்கை பார்க்குறதுக்கும் இங்கே வந்து இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் மூவ் ஆகிற வால் கிளாக்கை பார்க்குறதுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, நமக்கு வந்து அந்த விஷயம் வந்து வேறு விஷயமா தெரியுது. ஓகேவா. ஸோ நம்ம நார்மலாக பார்க்கும்போது இப்போ ஒரு செகண்ட் அப்படின்னா அங்கே வந்து அப்போ தான் ஒரு செகண்டே வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி நமக்கு வேறு விஷயம் நமக்கு ஒரே நேரத்தில் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் வரக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷனோட நம்ம சில டேர்ம்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த டேர்ம் என்ன பண்ணோம்னா அதை வந்து இன்வேரியண்ட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா வர டேர்மை நம்ம எங்கேருந்து கொண்டு வரோம்னு பார்த்தீங்கன்னா மின்கோவஸ்கி ஸ்பேஸ்லேருந்து கொண்டு வரோம். ஓகேவா, மின்கோவஸ்கி ஸ்பேஸ் டைம். ஸோ மின்கோவஸ்கி ஸ்பேஸ் டைமோட ஃபார்முலா வந்து ds ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் c ஸ்கொயர் dt ஸ்கொயர் ப்ளஸ் dx ஸ்கொயர் ப்ளஸ் dy ஸ்கொயர் ப்ளஸ் dz ஸ்கொயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் ds ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் ஆஃப் c இன்ட்டு d டவு ஸ்கொயர் c ஸ்கொயர் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இதில் இந்த டவுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டைம்னு சொல்லுவோம். ஸோ இதில் டவு அப்படிங்கிறது வந்து ப்ராப்பர் டைம். அது என்ன ப்ராப்பர் டைம் அப்படின்னு யோசிக்கலாம். ப்ராப்பர் டைம்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ல இருந்து அந்த மூவிங் கிளாக்கை பார்க்குறோம். ஸோ அந்த கிளாக் வந்து என்ன ஆகுது, நமக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. நம்ம அந்த கிளாக்கை பார்க்குறோம். நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டைம். ஓகேவா, நம்ம ஃப்ரெண்டு பார்க்குறாங்கல்ல அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ள வந்து இருக்கக்கூடிய நம்ம ஃப்ரெண்டு பார்க்குறான் பார்த்தீங்களா அந்த டைம் வந்துட்டு. ஸோ அந்த டைம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ராப்பர் டைம் சொல்லுவோம். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த டேர்முக்கு பதிலாக ப்ராப்பர் டைம் வந்து நம்ம கொண்டு போகிறோம். எது கொண்டு வரோம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நமக்கு நம்ம ஈக்குவேஷன் வந்து இன்வேரியண்ட்டாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டேர்ம் வந்து உள்ளே கொண்டு வரோம். ஸோ அப்போ மைனஸ் சி ஸ்கொயர் டிடி ஸ்கொயர் ப்ளஸ் டிஎஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டிஇசட் ஸ்கொயர். ஸோ நமக்கு வெலாசிட்டியோட ஃபார்முலா தெரியும். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு
dx by dt. x டைரக்ஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து vx is equal to dx by dt எடுத்துப்போம். அதே மாதிரி vyக்கு வந்துட்டு dy by dt. நெக்ஸ்ட் vzக்கு dz by dt. இப்போ நமக்கு வந்து dx மட்டும் வேணும், நம்ம என்ன பண்ணலாம், dx is equal to vx into dt. அதே மாதிரி இங்கே dy equal to vy into dt. dz is equal to vz into dt. ஸோ இங்கே வந்து dx dy dzக்கு பதிலாக நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறோம். ஸோ எடுத்தால் நமக்கு என்ன வரும்னா மைனஸ் சி ஸ்கொயர் டி டவு ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் சி ஸ்கொயர் டிடி ஸ்கொயர் ப்ளஸ் vx into dt the whole square plus vy into dt the whole square plus vz into dt the whole square. ஸோ நமக்கு வெலாசிட்டி வெக்டரோட ஃபார்முலா தெரியும். ஸோ v is equal to vx plus vy plus vz. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாமே வந்து ஸ்கொயரில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையும் வந்து ஸ்கொயரில் எழுதிட்டு போகிறோம். ஸோ v ஸ்கொயர் ஈக்குவல் டு vx ஸ்கொயர் ப்ளஸ் vy ஸ்கொயர் ப்ளஸ் vz ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு vx vy vzக்கு பதிலாக நம்ம வந்துட்டு v ஸ்கொயர்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்படி எடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு ஸோ இப்போ மைனஸ் ஆஃப் சி ஸ்கொயர் டி டவு ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சி ஸ்கொயர் டிடி ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் டிடி ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன காமன் எடுக்க போகிறோம்னா மைனஸ் சி ஸ்கொயரையும் டிடி ஸ்கொயரையும் காமன் எடுக்க போகிறோம். ஸோ அப்படி எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும், இங்கே வந்துட்டு 1 வந்துடும், இங்கே மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் வரும். ஸோ இங்கே வந்து நமக்கு சி ஸ்கொயர் டி டவு ஸ்கொயர் வரும். ஸோ இந்த சி ஸ்கொயர் நமக்கு வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நமக்கு டி டவு ஸ்கொயர் ஈக்குவல் டு டிடி ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். ஸோ இதான் வந்து ப்ராப்பர் டைமோட ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ரூலு, ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிக்கல் ஆக்ஷன் is directly proportional to time. So the equation is the relativistic particle action is directly proportional to time. Okay. So இப்போ இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம ரிமூவ் பண்ணணும். கான்ஸ்டன்ட் டேர்ம் ரிமூவ் பண்ணால் s is equal to minus of constant term into d tau. இந்த மைனஸ் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா உங்ககிட்ட மினிமைசிங் த பாத். ஸோ எப்பவுமே வந்து நேச்சரில் லைட்டு வந்து நமக்கு எந்த பாத் வந்து மினிமைஸ் டைம் எடுத்துக்கோமோ அந்த பாத்தை சூஸ் பண்ணணும். ஸோ அதனால் இந்த மைனஸ்ன்ற டைம் நம்ம ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் அந்த மினிமைசிங் பாத். ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நெகட்டிவ் வேல்யூ ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் நம்ம எடுத்தோம்ல லீஸ்ட் ஆக்ஷன் பிரின்சிபல், இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு நார்மல் டைம் இருக்குது, இங்கேயும் டைம் இருக்குது, பட் ப்ராப்பர் டைம் இருக்குது. பட் இங்கே நமக்கு என்ன இருக்குது, கான்ஸ்டன்ட்டாக இருக்குது, இங்கே நமக்கு எனர்ஜி இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்துட்டு எனர்ஜி இன்டூ டைம் இருக்கு, s is equal to
எனர்ஜி இன்டூ டைம் இருக்குது. பட் இங்கே நமக்கு அந்த மாதிரி இல்லை. இங்கே நமக்கு வெறும் டைம் மட்டும்தான் இருக்குது, எனர்ஜி இல்லை. ஸோ ஐன்ஸ்டீனோட ரிலேஷன் நமக்கு தெரியும், E is equal to mc². ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்முக்கு பதிலாக mc² எடுத்துக்கிறோம். எதுக்காக இந்த mc² எடுத்துக்கிறோம், நம்ம வந்து இந்த ரெண்டு டைமென்ஷனும் சேம் ஆக்கிறதுக்காக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்னா S is equal to minus mc² integral of d tau. நம்ம d tauவோட வேல்யூ இங்கே பார்த்தோம். d tauவோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது, d tau square is equal to dt into 1 minus v square by c square. d tau is equal to dt into 1 minus v square by c square. ஸோ இந்த d tauவோட வேல்யூ எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இந்த d tauவோட வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெக்ராஞ்சியன் எழுத போகிறோம். ஸோ லெக்ராஞ்சியனுக்கு எழுதணும் அப்படின்னா s is equal to minus of mc² integral of root of 1 minus v square by c square into d. ஸோ இதான் வந்து ரிலேட்டிவிஸ்டிக் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்.